தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக கொண்டு வரணுங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 50% மேலே இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு பாப்புலேஷன் தமிழ்நாடு அணிஞ்சிருக்கு. அதிகமான ட்ரக்ஸுக்கான காரணம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுத்தை எப்படி எதிர்கொள்ளுங்கிறது தெரியறதில்ல. அப்போ ஒன்று லிக்கர் அடிக்ஷன், இல்லைன்னா ட்ரக்ஸ் அடிக்ஷனில் போகிறாங்க. அஸ் ஏ ஸ்போர்ட்ஸ்மேன், நேரு ஸ்டேடியத்துலேருந்து நான் வளர்ந்தவன், எஸ்டிஏடியோடைய மாணவன், எல்லாருக்கும் தெரியும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது எந்த பிரச்சனையை மன வலிமையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் திருப்பியும் அந்த கிரவுண்டில் 6 மணிக்கு நாங்கள் டெய்லி, இன்றைக்கும் நேரு ஸ்டேடியத்தில் காலையில் 6 மணிக்கு ஏன் இருக்கிறோன்னா, இதுதான் எங்களுடைய 20 வருஷ வாழ்க்கை. 2000 அங்கே தான் இருந்தோம், 2005 அங்கே தான் இருந்தோம், 2010 அங்கே தான் இருக்கிறோம், 2026 இப்போ அங்கே தான் இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எல்லாத்துக்கும் நடத்தணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது, அப்போ மெம்பர் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அப்பயே நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பதிவு பண்ணேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் நடக்கக்கூடாது, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் நடத்தணும், ஜட்ஜஸ் எல்லாம் கூட்டிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்பயே சொன்னேன், பத்திரிகையாளர்களும் சேர்ந்து, இந்த 4 பேரும் சேர்ந்து எஸ்டிஏடி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தணும். அதுல செயலாளர்கள் ரொம்ப கடினப்பட்டு இந்தியன் ஆயில் கிட்ட இருந்தோ, இங்க இருக்க ஜெயா டிவி கிட்ட இருந்தோ, இங்க இருக்க கிட்ட கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் வாங்கி கிரிக்கெட் மட்டும் நடத்திருக்காரு. நான் வந்தோடனே கேட்டேன், ஏன் கபடி இல்லை, ஏன் பாஸ்கெட் பால் இல்லை, ஏன் ரன்னிங் இல்லை அப்படின்னு. எல்லா கேமும் எஸ்டிஏடி மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்ல, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில் மட்டும் நடத்தக்கூடாது.